Hello everyone. In the video PGBP உடைய revision பார்க்க போறோம். December 2024 CMA examக்கு direct taxல profit and gains from business or profession இதுல ரொம்ப முக்கியமான points exam oriented revision தான் ஒரு quick revision இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நார்மலா அந்த PGBP அப்படிங்கிற அந்த சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டரா இருக்கும், நிறைய ப்ரிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிக்கிறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணலாமான்னு நினைப்பாங்க. பட் எக்ஸாமுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி இன்டர் ஃபைனலுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிபிபியை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஃபைனல்லையும் வரும். அப்போ இந்த பிஜிபிபியுடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு எக்ஸாம் ஓரியன்டாக ரிவிஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இங்கே மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இம்பார்ட்டண்ட். இந்த ஹெட்டில் பிஜிபிபி ஹெட்டில் இன்கம்மை நம்ம கேல்குலேட் பண்ணுறப்ப இன் அக்கார்டன்ஸ் வித் த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெகுலர்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோடு பை த அசஸி அவங்க பிஸ்னஸ்க்கு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக அதே மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். எய்தர் கேஷ் பேசிஸ் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். இதை எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம்? பிஸ்னஸ் இன்கம் பிஎன்எல்ல, தட் இஸ் அக்கௌண்ட்ஸில் பிஎன்எல்ல என்ன ப்ராஃபிட் வந்திருக்கோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். சில அமௌண்ட்டை ஆட் பண்ணணும், சில அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு பிஸ்னஸ் இன்கம், டாக்ஸபிள் பிஸ்னஸ் இன்கம்ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, பிஎன்எல் அமௌண்ட் கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, அதில் இருந்து பிஸ்னஸ் இன்கம் டாக்ஸபிள் அண்டர் பிஜிபிபி ஹெட் என்னென்னு கண்டுபிடிக்கிறப்ப மெயினான பாயிண்ட் என்னென்ன? ஃபஸ்ட்டு அதில் எதை ஆட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிஎன்எல்லுடைய ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். அதில் பிஎன்எல்ல எக்ஸ்பென்சஸ் அல்லது லாஸஸ் அப்படின்னு நம்ம டெபிட் பண்ணியிருப்போம். பட் இன்கம் டேக்ஸில் அது டிஸ்அலோட். அப்போ அந்த எக்ஸ்பென்சிவ் லாஸஸ் டிஸ்அலோடாக இருக்கிறதுனால அதை திருப்பி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸபிள்ஸ் பிஸ்னஸ் இன்கம், ஒரு குறிப்பிட்ட இன்கம் பிஸ்னஸ் இன்கமாக டேக்ஸபிள், பட் அது பிஎன்எல்ல நம்ம கிரெடிட்டில் காமிக்காமல் இருந்திருப்போம். ஸோ அதையும் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிக்கணும். மூணாவது, எக்ஸ்பென்சஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் த அலோட் அமௌண்ட் சார்ஜ் டு த பிஎன்எல். மேலே பிஎன்எல்ல சார்ஜ் பண்ணது, பட் அந்த எக்ஸ்பென்ஸ் மொத்தமாகவே டிஸ்அலோட் அப்படிங்கிறது இங்கே போட்டோம். பட் எக்ஸ்பென்சஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் த அலோட் அமௌண்ட் சார்ஜ் டு பிஎன்எல். பிஎன்எல்ல சார்ஜ் பண்ணியிருக்காங்க, பட் அந்த அமௌண்ட்டில் மொத்தமும் இங்கே எக்ஸ்பென்சஸாக பிஎன்எல்ல, தட் இஸ் டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பென்சஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் த அலோட் அமௌண்ட்டை இப்போ பிஎன்எல்ல ஒரு 100 ரூபா டெபிட் பண்ணியிருக்கோம், பட் இங்கே அலோவ் பண்ணுறது ஒன்லி 70 அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற 30 இங்கே ஆட் பண்ணுறோம். அடுத்தது அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அல்லது ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் அக்கௌண்ட்ஸில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பிஎன்எல்ல அந்த ப்ராஃபிட்டில் இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கை ப்ராஃபிட் அஸ் பர் பிஎன்எல்ல ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணணும். அடுத்தது எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்? எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ் அலோடு பட் நாட் டெபிட்டட் டு பிஎன்எல். குறிப்பிட்ட எக்ஸ்பென்சஸோ லாஸஸோ டேக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ண இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸில் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் டிடக்ஷனாக நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும். பட் பிஎன்எல்ல அது இன்னும் டெபிட் பண்ணலை. அப்போ என்ன பண்ண போகிறோம்? பிஎன்எல்லேருந்து எடுத்த ப்ராஃபிட் தானே, அதனால் அது இன்னும் டெபிட் பண்ணாததுனால இந்த எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ் அலோட் அண்டர் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸை அது மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி நாட் டெபிட்டட் டு பிஎன்எல். அதே மாதிரி இன்கம் நாட் டாக்ஸபிள் அஸ் பிஸ்னஸ் இன்கம். ஆனால் பிஎன்எல்ல இன்கம்னு கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் பிஸ்னஸ் இன்கம் அதை ட்ரீட் பண்ண மாட்டோம். அப்படிங்கிறப்ப அது மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெண்டல் இன்கம் அப்படிம்போம், பட் அது பிஸ்னஸ் இன்கமாக டாக்ஸபிள் ஆகாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸபிள் இன்கமாக அது மாறும். இப்போ அந்த இடத்துல பிஜிபிபி கால்குலேட் பண்ணுறப்ப அதை மைனஸ் பண்ணிக்கணும். இன்கம் எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ் பட் கிரெடிட்டட் இன் பிஎன்எல். ஒரு குறிப்பிட்ட இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் அது பிஎன்எல்ல நம்ம இன்கமாக காமிச்சிருக்கோம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக்குடைய ஓவர் வேல்யூவேஷனோ அல்லது அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கோ இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் தான் டாக்ஸபிள் பிஸ்னஸ் இன்கம். இந்த பிஜிபிபி ப்ரொவிஷன்ஸில் ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன்ஸும் இருக்கும், ஜென்ரல் டிடக்ஷன்ஸும் இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன்ஸில் ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ரெண்ட், ரேட், டேக்ஸ், ரிப்பேர் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங். இது அலவன்ஸ், அந்த அலோட் அப்படிங்கிறப்ப இது எக்ஸ்பென்ஸாக அலோவ் பண்ணுவாங்க, ரிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். யூஸ் ஆஃப் பில்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன். எக்ஸ்பென்சஸ் அதை நம்ம ரிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் ரெண்ட் பெய்டு டு ப்ரொப்பரேட்டர் இஸ் டிஸ்அலோட். ஒரு சோல் ப்ரொப்பரேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கே ரெண்ட் கொடுத்துக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது டிஸ்அலோட். பட் ரெண்ட் பெய்டு பை ஃபர்ம் டு இட்ஸ் பார்ட்னர்
ஃபார் யூசிங் இஸ் ப்ரிமிசஸ். ஒரு பார்ட்னருடைய ப்ரிமிசஸில் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடக்குது, ஃபார்ம் அந்த பார்ட்னருக்கு ரெண்ட் பே பண்ணினா இட் இஸ் அன் அலோட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கொஸ்டினில் கேட்குறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்டில் ட்விஸ்ட் வைப்பாங்க, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேபிட்டல் ரிப்பேர்ஸ்னு இருந்ததுன்னா அது நாட் அலோட், கரண்ட் ரிப்பேர்ஸாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் மிஷினரி, பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர். இங்கேயும் இந்த மிஷினரி, பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர் இது எல்லாமே மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருக்கணும், பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணதாக இருக்கணும். இங்கேயும் கரண்ட் ரிப்பேர்ஸ் மட்டும்தான் அலோட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது டெப்ரிசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டெப்ரிசியேஷனில் அசெட் அந்த அசஸியுடைய சொந்த அசட்டாக இருக்கணும். அசெட் மஸ்ட் பி ஓன்டு பை த அசஸி. அந்த அசட்டை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பர்பஸ்க்காக ப்ரீவியஸ் இயரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னென்னு பார்ப்போம். இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு அசட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் ஆஃப் அசட்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. பிளாக் ஆஃப் அசட்ஸ்னால் என்ன? ஒரே மாதிரி நேச்சராக இருக்கக்கூடிய அசட்ஸு, ஒரே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்கக்கூடியதுன்னு குரூப் பண்ணியிருப்பாங்க, அதுதான் பிளாக்னு சொல்லுவோம். டெப்ரிசியேஷன் அலோட் ஆன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். இப்போ ஒரு அசட்டை அசஸி ப்ரீவியஸ் இயரில் வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்காரு. புட் டு யூஸ் அப்படிங்கிற டேர்ம் இங்கே கீ டேர்ம். அண்ட் புட் டு யூஸ் இன் த சேம் ப்ரீவியஸ் இயர் ஃபார் லெஸ் தேன் 180 days. வாங்கின வருஷத்துலேயே அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கணும், பட் 180 daysக்கு கம்மியாக தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கே டெப்ரிசியேஷன் ரேட் என்னவோ அதில் 50% மட்டும்தான் நார்மல் டெப்ரிசியேஷனில் கிடைக்கும். அடுத்தது பிளாக் பார்க்கலாம். பிளாக்ல பில்டிங்ஸுக்கு 5, 10, 14 3% இருக்குது. 5% பிளாக்ல ரெசிடென்ஷியல் பில்டிங் அதர் தேன் ஹோட்டல்ஸ் அண்ட் போர்டிங். 10%ல நான் ரெசிடென்ஷியல் பில்டிங், கோடவுன், ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி இதெல்லாம் வரும், இன்க்ளூடிங் ஹோட்டல்ஸ் அண்ட் போர்டிங். 40%னா டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன் எது இருக்கோ அந்த பில்டிங்ஸ்க்கெல்லாம் 40%. ஃபர்னிச்சருக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸும் ஃபர்னிச்சரில் தான் வரும், அது 10%. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 20, 30, 45, 40 அந்த மாதிரி பர்சன்டேஜஸ் இருக்குது. 20% ஓஷன் கோயிங் ஷிப்ஸ், வெசல்ஸ் அண்ட் ஸ்பீட் போட்ஸ்க்கு. பிளான்ட் அண்ட் மிஷினரி 30% கேட்டகரியில் மோட்டார் கார், இதில் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸும் சேர்ந்தது தான் மோட்டார் கார், இன்க்ளூடிங் லாரிஸ் அண்ட் பஸ்ஸஸ், யூஸ்டு ஃபார் ஹையரிங் பர்பஸ். ஹையரிங் பர்பஸ் வாடகைக்கு விடுறது, அதுக்கெல்லாம் 30%. பட் இதில் இன்னும் சில கேட்டகரிஸ் பிரிச்சிருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மோட்டார் கார் அதர் தேன் யூஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ரன்னிங் them on hire. ஹையரிங் பர்பஸ்க்காக இல்லாமல் வேறு எதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் கார் அக்வர்ட் அண்ட் புட் டு யூஸ் பிட்வீன் இந்த டேட்டுக்குள்ளே 23/8/19 அண்ட் 31/3/20 வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே 30%. இது மோட்டார் கார். இங்கே மோட்டார் பஸ்ஸஸ், மோட்டார் லாரிஸ் அண்ட் மோட்டார் டாக்ஸிஸ் இதுக்கெல்லாம் 45% சொல்கிறோம், யூஸ்ட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ரன்னிங் them on hire. இதில் ஹையரிங் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்வர்ட் அண்ட் புட் டு யூஸ் பிட்வீன் இந்த டேட்டுக்குள்ளே, இந்த 2 டேட்டுக்குள்ளே அவங்க வாங்கி இது பண்ணும்போது இது மோட்டார் பஸ், மோட்டார் லாரி அண்ட் மோட்டார் டாக்ஸி, பிஸ்னஸ் ரன்னிங் them on hire 45%. அடுத்தது கம்ப்யூட்டர், இதில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான். ப்ரொஃபஷனல் புக்ஸ் இதுக்கெல்லாம் 40%. இதெல்லாம் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஹெட்டிங்கில் தான் வரும். ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டுக்கும் 40%. ஆயில் வெல்ஸுக்கு 15%. மற்றபடி ஜென்ரலாக பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னாலே அதுக்கு 15%. இன் ஜென்ரல் 15%. இஃப் நத்திங் இஸ் மென்ஷன் ரிகார்டிங் த நேச்சர் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்கே மேலே இன்க்ளூடிங் மோட்டார் கார் நாட் யூஸ்டு ஃபார் ஹையரிங் பர்பஸ் இதுக்கெல்லாம் பொதுவாக 15%. இன்டான்ஜிபிள் அசட்டுக்கு 31/3/98க்கு அப்புறம் அக்யூர் பண்ணியிருக்கிற இன்டான்ஜிபிள் அசட்ஸ் எல்லாத்துக்குமே 25% டெப்ரிசியேஷன் ரேட்டு. இப்போ டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்? ஒரு பிளாக்குக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயரில் ஸ்டார்டிங்கில் WDV ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அந்த பிளாக்ல என்ன இருந்ததோ அதை எடுத்துக்கணும். அதில் அந்த இயரில் என்ன அசட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். என்ன அசட்ஸ் அந்த ப்ரீவியஸ் இயரில் விற்றுருக்காங்களோ அதனுடைய சேல் ப்ரொசீட்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ ABC 3 நேம் கொடுக்குறோம். A+B-C இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய, இந்த வேல்யூவில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் பண்ணணும். இப்போ A+B-C இது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ இது நம்ம A+B அமௌண்ட்டு கூட இருக்கணும், -Cங்கிறது கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். இதில் டெப்ரிசியேஷன் D அப்படின்னோம்னா இது எதில் கண்டுபிடிக்கிறோம்? A+B-C இதில் பர்சன்டேஜ், இது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இப்போ ஓப்பனிங் WDV ஆஃப் த நெக்ஸ்ட் இயர்
இந்த அமௌண்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி என்ன வந்திருக்கோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் WDV ரிட்டன் டவுன் வேல்யூவை எடுத்துக்கிறோம். இப்போ A+B - C - D. எப்பப்பெல்லாம் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. டெப்ரிசியேஷன் இஸ் நாட் சார்ஜ்டு இன் த ஃபாலோயிங் 2 கேசஸ். என்னென்ன கேசஸ்? when C exceeds A+B. மேலே பார்த்தோம் இல்லையா, A+B - Cங்கிறது நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு. நெகட்டிவாக எப்போ இருக்கும்? C, அதாவது சேல் ப்ரோசீட்ஸ் கூடுதலாக இருந்தது அப்படின்னா, A+Bயை விட கூடுதலாக இருந்ததுன்னா அந்த எக்ஸஸ் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் அ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். எப்பவுமே டெப்ரிஷியபிள் அசெட்டில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின் ஆர் லாஸுங்கிறது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். A+B - C இது பாசிட்டிவாக இருக்குது. ஆனாலும் அந்த பிளாக்ல எந்த அசட்டுமே இல்லை அப்படிங்கும்போதும் அங்கே டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண முடியாது. இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூவை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்ன்னு ட்ரீட் பண்ணுவோம். அடுத்தது அடிஷனல் டெப்ரிசியேஷன். பட் அந்த அடிஷனல் டெப்ரிசியேஷனுங்கிறது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் தான் கிடைக்கும். அவைலபிள் ஒன்லி இஃப் த ஆப்ஷன் ஆஃப் ஆப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இஸ் எக்ஸசைஸ்டு. இப்போ 115 BAC ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அடிஷனல் டெப்ரிசியேஷன் வராது. அடிஷனல் டெப்ரிசியேஷன் இஸ் அப்ளிகபிள் ஆன் ஆல் அசஸி என்கேஜ்டு இன். என்னென்ன பிஸ்னஸில் இருக்கணும்? பிஸ்னஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி ஆர்டிக்கல் ஆர் திங். இன்னொன்று பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அடிஷனல் டெப்ரிசியேஷன் எதில் அவைலபிளாக கிடைக்கும்? ஒன்லி ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. வேறு எந்த அசட்லேயும் கிடைக்காது. ஃபர்னிச்சர், பில்டிங் அதெல்லாம் கிடைக்காது. அடிஷனல் டெப்ரிசியேஷனுடைய ரேட்டு 20%. ஒருவேளை அந்த புது அசட்டை அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணக்கூடிய அசட் 180 டேஸ்க்கு கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 20%ங்கிறது அதில் 50%, அதாவது 10% ப்ரீவியஸ் இயர்லேயும் அடுத்து 10% நெக்ஸ்ட் இமீடியட்லி சக்சீடிங் ப்ரீவியஸ் இயர்லேயும் கிடைக்கும். பட் அந்த அசட்டை வாங்கி அதே வருஷத்தில் விற்றோம்னா நமக்கு டெப்ரிசியேஷன் கிடைக்காது. அண்ட் பவர் யூனிட் கிளைமிங் டெப்ரிசியேஷன் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தாலும் நமக்கு இந்த டெப்ரிசியேஷன் கிடைக்காது. அடிஷனல் டெப்ரிசியேஷனுக்கான பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது பவர் யூனிட்ஸுக்கான டெப்ரிசியேஷன். இதில் டெர்மினல் டெப்ரிசியேஷன் அண்ட் பேலன்சிங் சார்ஜுங்கிற முக்கியமான டேர்ம்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? இப்போ ஒரு அசஸி ஸ்ட்ரைட் லைன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறார், பட் அவருடைய பிஸ்னஸ் என்ன? பவர் யூனிட் பிஸ்னஸ். ஸோ அசஸி மஸ்ட் ஃபாலோ த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அட் ஸ்பெசிஃபைட் ரேட். அப்படி இருந்தால் அந்த கேஸில் டெப்ரிசியேஷன், டெர்மினல் டெப்ரிசியேஷனோ பேலன்சிங் சார்ஜுங்கிற பாயிண்ட்லாம் உங்களுக்கு வரும். அந்த அசட் சோல்டு, டிஸ்கார்டட் ஆர் டெமாலிஷ்ட் ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் த ப்ரீவியஸ் இயர். பவர் யூனிட்ஸு அதில் அசஸி ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஸ்பெசிஃபைட் ரேட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த அசட்டு அந்த ப்ரீவியஸ் இயரில் ஒன்று விற்றுருக்காங்க, அது டிஸ்கார்ட் ஆர் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கேசஸில் டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜுங்கிறது நமக்கு ரைஸ் ஆகலாம். டெர்மினல் டெப்ரிசியேஷன்னா என்ன? அந்த அசட்டுடைய WDV மைனஸ் சேல் வேல்யூ அல்லது ஸ்கிராப் வேல்யூ, அதை மைனஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா அது மொத்தத்தையும் அப்படியே பிஸ்னஸ் லாஸாக டெர்மினல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அலோ பண்ணிடுவாங்க. பேலன்சிங் சார்ஜ்னா என்ன? WDV ஆஃப் த அசட் மைனஸ் சேல் வேல்யூ. இது நெகட்டிவாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? சேல் வேல்யூ ஆர் ஸ்கிராப் வேல்யூ கூட இருக்குது WDV விட. அது பேலன்சிங் சார்ஜுங்கிற ஹெட்டிங்கில் நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ ப்ராஃபிட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் அசட் டு த மேக்ஸிமம் ஆஃப் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் த பேலன்சிங் சார்ஜ். இது வரைக்கும் அதுக்கு அந்த அசட்டுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் அக்குமுலேட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட், அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் ஆஃப் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷனை பேலன்சிங் சார்ஜுன்னு ட்ரீட் பண்ணுறோம். இப்போ பேலன்சிங் சார்ஜுங்கிறது பிஸ்னஸ் இன்கமாக டேக்ஸபிள் ஆகும் எந்த ப்ரீவியஸ் இயரில் அந்த இன்கம் நமக்கு டியூ ஆகுதோ. ஈவன் இஃப் த பிஸ்னஸ் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் தட் இயர். ஒருவேளை பிஸ்னஸ் அந்த இயரில் நடக்காமல் கூட இருக்கலாம், பிஸ்னஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், பட் அதை பிஸ்னஸ் இன்கமாக தான் டேக்ஸபிள் ஆகும். இப்போ சேல் ப்ரைஸுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கேபிட்டல் கெயின் அப்படின்னு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்கம் இல்லை அப்படின்னா இட் கேன் பி கேரிட் ஃபார்வர்ட். எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? இன்டெஃபினிட் பீரியடுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். பட் அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷனை எந்த இன்கமில் செட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா எல்லா இன்கம்லையும் பண்ண முடியும் எக்ஸப்ட் கேஷுவல் இன்கம் அண்ட் சேலரிஸ். அடுத்தது சயின்டிஃபிக் ரிசர்ச் செக்ஷன் 35. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த அசஸி இன்கர் பண்ணியிருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச் எக்ஸ்பெண்டிச்சர் இட் இஸ் அலவபிள் போத் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நார்மல் டேக்ஸ் ரெஜிம், ரெகுலர் டேக்ஸ் ரெஜிம்ங்கிற நேமும் சொல்லலாம். பட் டிஃபால்ட்டுங்கிறது 115 BAC. எனி ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச், இன்ஹவுஸ் ரிசர்ச், அசஸி இன்ஹவுஸ் ரிசர்ச் பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ ஆர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக பண்ணினது.
பட் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் இஸ் அலோட் அஸ் அ டிடக்ஷன். பட் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு லேண்ட் அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது இங்கே டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டாங்க செக்ஷன் 35ல சயின்டிஃபிக் ரிசர்ச்சில். ஸோ அன்அப்சர்வ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் இன்டெஃபினைட் பீரியடுக்கு ஃபார் செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் எனி இன்கம் அதர் தென் சேலரிஸ். சேலரியை தவிர வேறு எந்த இன்கமில் வேணாலும் பின்னாடி செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இதுக்கான டைம் லிமிட் எதுவும் கிடையாது. அன்அப்சர்வ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச். அடுத்தது கான்ட்ரிபியூஷன் டு அவுட் சைடர்ஸ். இன்ஹவுஸ் ரிசர்ச்சாக இல்லாமல் அவுட் சைடர்ஸ்க்கு சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக அமௌண்ட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அது எய்தர் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆர் சோஷியல் சயின்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சாக இருக்கலாம், இட் இஸ் நாட் அலௌட் அஸ் டிடக்ஷன் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஸோ இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BSc ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அவுட் சைடர்ஸ்க்கு சயின்டிஃபிக் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சுக்காக அமௌண்ட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணினா இட் இஸ் நாட் அலௌட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது செக்ஷன் 35D ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான் ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். இன்கர்டு பை இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் எனி அதர் ரெசிடென்ட் நான் கார்பரேட் அசசி, கம்பெனி அல்லது கம்பெனி இல்லாத மற்ற அசசிஸ் எல்லாருக்குமே இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் செக்ஷன் 35Dயில் டிடக்ஷனை அலோவ் பண்ணுவாங்க. இது 5 இயர்ஸுக்கு டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பிகினிங் வித் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ். எந்த இயரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இயர்லேருந்து இது ஸ்டார்டிங் ஆகும். பிகினிங் வித் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ எந்த இயரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது அல்லது கமெண்ட்ஸ் ஆகுதோ அந்த இயர்லேருந்து 5 ப்ரீவியஸ் இயர்ஸுக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். பட் இதுக்கான அமௌண்ட், குவாலிஃபையிங் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதும் இங்கே ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் aggregate amount of the qualifying expenses that can be amortized is 5% of the cost of project. Cost of project na actual cost of fixed assets in the books of account on the last day of the previous year. 5% of the cost of the project. இந்தியன் கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 5% of the cost of project or at its option 5% of the capital employed by the company. Capital employed na aggregate of issued share capital, debentures, long term borrowings as on the last day of the previous year, whichever is higher. இந்த ரெண்டில் ஹையர் எதுவோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்க முடியும் இந்தியன் கம்பெனிக்கு. அடுத்தது ஜென்ரல் டிடக்ஷன். இப்போ ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன்ஸ்க்கு அடுத்தது ஜென்ரல் டிடக்ஷன் செக்ஷன் 37ல். இப்போ மேலே பார்த்த அந்த செக்ஷன் ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன்ஸில் வராத டிடக்ஷன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் இங்கே ஜென்ரல் டிடக்ஷனில் கிடைக்கும். நாட் கவர்ட் அண்டர் செக்ஷன் 30 to 36 ஒன்லி இஸ் அலோட் அண்டர் செக்ஷன் 37 as ஜென்ரல் டிடக்ஷன்ஸ். இது கண்டிஷன் என்ன? அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரியலாக இருக்கணும், நோஷனலாக இருக்கக்கூடாது. அடுத்தது முழுக்க பிஸ்னஸ்க்காக அல்லது ப்ரொஃபஷனுக்காக மட்டுமே அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பெண்டட் ஹோல்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அந்த ப்ரீவியஸ் இயரில் இன்கர் ஆகிருக்கணும். பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, லீகல் எக்ஸ்பென்சஸாக லாஃபுல் எக்ஸ்பென்சஸாக இருக்கணும், இல்லீகலாக இருக்கக்கூடாது. டிஸ்அலோவ்டு எக்ஸ்பெண்டிச்சர் செக்ஷன் 40A நான் டிடக்ஷன் ஆர் நான் பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ் பிடிச்சிட்டு பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ். ஏதாவது டிடிஎஸ் பிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஒன்று நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் அல்லது நான் பேமெண்ட். டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டாங்க பட் கவர்மெண்ட்டுக்கு அதை பேமெண்ட் பண்ணலை அப்படிங்கும்போது, கட்டலை அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சரை டிஸ்அலோவ் பண்ணுவாங்க. அது செக்ஷன் 40Aல வரும். இந்த பேமெண்ட்டை வித்தவுட் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் ஆர் வித்தவுட் டெபாசிட்டிங் த டிடக்டட் அமௌண்ட் டு கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அமௌண்ட் யாருக்கு கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கணும். ரெசிடென்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணாமல் அப்படின்னா 30% ஆஃப் த அமௌண்ட் பெய்ட் ஆர் கிரெடிட்டட் இஸ் டிஸ்அலோவ்ட் இன் த ப்ரீவியஸ் இயர். பட் அதுவே நான் ரெசிடென்ட் அது ஃபாரின் கம்பெனிக்கு அந்த பேமெண்ட் டிடிஎஸ் பிடிக்காமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்டுமே 100% ஆஃப் த அமௌண்ட் பெய்ட் ஆர் கிரெடிட்டட் இஸ் டிஸ்அலோவ்ட் இன் த ப்ரீவியஸ் இயர். அடுத்து செக்ஷன் 40A3 10,000க்கு மேலே கேஷில் பேமெண்ட் பண்ணப்போ அதெல்லாமே டிஸ்அலோவ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொவிஷனும் ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பேமெண்ட் ஆர் அக்ரிகேட் ஆஃப் பேமெண்ட். ஒரு பர்சனுக்கு ஒரு நாளில் பேமெண்ட் பண்ணும்போது அது கேஷில் பண்ணுறாங்க, அது எக்ஸீடிங் 10,000 இருந்து தான். அதர்வைஸ் தேன் பை அக்கௌண்ட் பேயி செக், டிடி, இசிஎஸ் அதர் ப்ரிஸ்கிரைப்டு மோட்ஸ் டு எ பர்சன் இன் அ டே ஷால் பி டிஸ்அலோவ்டு. அப்போ அதர் தேன் பை ஸ்பெசிஃபைட் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா கேஷ்னு அதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். இப்போ ப்ரிஸ்கிரிப்டு மோடில் அக்கௌண்ட் பேயி செக், இதில் கொஸ்டினில் சில சமயத்தில் வந்து வெறும்னு கிராஸ்டு செக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரொவிஷன் என்ன, அக்கௌண்ட் பேயி செக்காக இருக்கணும். ஸோ இப்போ அக்கௌண்ட் பேயின்னு இல்லைன்னா அது கேஷ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டினில் இந்த இடத்துலலாம் ட்விஸ்ட் வைப்பாங்க, கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க.
அக்கௌண்ட் பேயி செக், டிடி, இசிஎஸ், அதர் ப்ரிஸ்கிரைப்டு மோட். அதர் ப்ரிஸ்கிரைப்டு மோட்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், யூபிஐ, பீம், ஆதார் பே இந்த மாதிரி பே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரிலாம் பே பண்ணியிருந்தா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தாலும் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இதெல்லாம் தவிர அப்படிங்கிறப்ப அது கேஷுங்கிற பாயிண்டில் தான் அங்கே வந்து நிற்கும். இப்போ கேஷாக 10,000க்கு மேலே பே பண்ணும்போது இட் இஸ் டிஸ்அலோடு. ஒரு பர்சனுக்கு ஒரு நாளில் பே பண்ணுற அமௌண்ட்டு 10,000க்கு மேலே கேஷில் இருந்தால் அந்த எக்ஸ்பென்ஸு டிஸ்அலோடு. பட் இதுவே டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டருக்காக அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே லிமிட் 10,000க்கு பதிலாக 35,000 இருக்கும். பட் இந்த கேஷ் பேமெண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10,000 டிஸ்அலோடுங்கிறதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ரூல் 6DD இதில் டிஸ்அலவன்ஸ் கிடையாது. 10,000க்கு மேலே கூட கேஷ் பேமெண்ட் பண்ணினாலும் டிஸ்அலோ பண்ண மாட்டாங்க. பட் அந்த பேமெண்ட் யார் யாருக்கு அப்படிங்கிறதுல நிறையா அதில் ப்ரொவிஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா, நோ டிஸ்அலவன்ஸ் இஃப் பேமெண்ட் மேட் டு பேங்க், எல்ஐசி, கவர்மெண்ட் அல்லது புக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தா அண்ட் பேமெண்ட் மேட் ஆன் அ டே. என்னைக்கு டேட்டில் ஒரு ஹாலிடே அல்லது பேங்க் ஸ்ட்ரைக்குனால பேங்க் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் அன்றைக்கி டேட்டில் பேமெண்ட் பண்ணது அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கல்டிவேட்டர், க்ரோயர், ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அல்லது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், ஃபிஷ், அப்பிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுலையும் இந்த கண்டிஷன் வராது. எக்ஸப்ஷன்ஸ் இது. அப்போ இது டிஸ்அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆத்தரைஸ்டு டீலர், மணி சேஞ்சர் அகேன்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி எந்த வில்லேஜில் பேங்கிங் ஃபெசிலிட்டி இல்லையோ அங்கே பேமெண்ட் பண்ணும்போது. அடுத்தது கேஷ் பேசிஸில் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணினா மட்டும்தான் டிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் 43B. எக்ஸ்பெண்டிச்சர் அலோட் ஆன் கேஷ் பேசிஸ். அப்போ ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியும். எனி சம் பேபிள் பை வே ஆஃப் டேக்ஸ், டியூட்டி, செஸ், ஃபீ இந்த மாதிரி நேமில். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆர் பாரோயிங். பேங்க் அல்லது நோட்டிஃபைட் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸில் இருந்து கடன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அதுவும் பேமெண்ட் பேசிஸில் தான் கிளைம் பண்ண முடியும். அடுத்தது லீவ் என்கேஷ்மெண்ட். ஒரு பர்சனுடைய சேலரி ரிசீவ் பண்ணுறப்ப அவருக்கு எவ்வளவு லீவ் கிரெடிட்டில் இருக்கோ அதுக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவார்ல, அந்த லீவ் என்கேஷ்மெண்ட். அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு எனி ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பரனிவேஷன் ஃபண்ட், கிராஜுட்டி ஃபண்ட், வேறு எனி ஃபண்டாக இருக்கலாம் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். எதுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு எனி ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பரனிவேஷன் ஃபண்ட் இதெல்லாம் பேமெண்ட் பேசிஸில் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணும்போது அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸ்க்கு பேமெண்ட் பண்ணும்போது ரயில்வே அசட்ஸை யூஸ் பண்ணதுக்காக பேமெண்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் அது டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அடுத்து முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. டைம்லி பேமெண்ட் டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். செக்ஷன் 43Bயில் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இருக்குது. எனி சம் பேயபிள் பை த அசஸி டு எ மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைஸ். மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைஸுக்கு ஒரு அசஸி அமௌண்ட்டு பே பண்ணும்போது ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணினா மட்டும்தான் அது டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க. செக்ஷன் 15 ஆஃப் MSMED ஆக்ட், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006ல் செக்ஷன் 15ல் பேமெண்ட் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு சப்ளையர். அந்த சப்ளையர் மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸாக இருக்கும்போது அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியவங்க எத்தனை நாளைக்குள்ள பேமெண்ட் பண்ணணும், அவங்களுடைய ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் எப்போவோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் அதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணலாம். ஆன் ஆர் பிஃபோர் த டேட் அஸ் பர் த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டு. பட் அந்த அக்ரிமெண்ட்லேயுமே இருக்கிற டேஸுங்கிறது 45 நாளைக்கு மேலே போச்சுன்னா 45 தான் மேக்ஸிமம் இருக்கும். விச் கேனாட் பி மோர் தேன் 45 days. இப்போ அதிகபட்சமாக 45 days அதுதான் முடியும். ஸோ இஃப் தட் இஸ் நோ சச் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட், ஒருவேளை ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னு இருந்தால், ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருந்தாலும் 45 நாள் தாண்டி போகக்கூடாது, மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த டிடக்ஷனை கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா 15 daysக்குள்ளே the payment shall be made before the appointed day within 15 days. இப்போ இது ஆக்சுவலாக பேமெண்ட் பேசிஸில் தான் கிளைம் பண்ண முடியும் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். தென் டேக்ஸ் ஆடிட் செக்ஷன் 44AB, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது. டேக்ஸ் ஆடிட் எந்தெந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு தேவையோ அவங்க எல்லாமே அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாக ஆடிட் பார்க்கணும். ரெக்வயர்ட் டு கெட் த அக்கௌண்ட்ஸ் audited by a chartered accountant and to furnish electronically the tax audit report. அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபார்மில் கொடுக்கணும். எப்போக்குள்ளே கொடுக்கணும்? 1 month prior to the due date of filing return of income. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட்டுக்கு 1 monthக்கு முன்னாடியே டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். பிஸ்னஸ்க்கான டேக்ஸ் ஆடிட்டுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்னு பார்ப்போம். பிஸ்னஸுடைய டர்ன் ஓவர், கிராஸ் ரிசிப்ட்ஸ் ஆர் சேல்ஸு greater than 1 crore or 100 lakhs இருந்ததுன்னா டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி. பட் டேக்ஸ் ஆடிட் எப்போ தேவையில்லை அப்படின்னா,
இந்த டேர்ன் ஓவர் பிஸ்னஸோடைய டேர்ன் ஓவர் less than or equal 200 lakhsக்குள்ளே இருந்து அண்ட் அவங்க ப்ரிசம்டிவ் இன்கம் அண்டர் செக்ஷன் 44AD இந்த ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அங்கே டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை. அடுத்தது சப்போஸ் பிஸ்னஸோடைய டேர்ன் ஓவர் less than equal 10 crore இருந்ததுன்னா அங்கே கேஷ் ரிசிப்ட்ஸை டோட்டல் ரிசிப்ட்ஸில் 5%க்கு கீழே இருக்கணும், டோட்டல் பேமெண்ட்ஸில் கேஷ் பேமெண்ட்ஸ் 5%க்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் இங்கே டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை. ஸோ டேக்ஸ் ஆடிட் எப்போ தேவையில்லை அப்படிங்கிற ப்ரொவிஷன் பிஸ்னஸுடைய டேர்ன் ஓவர் 1 crore மேலே இருக்குது, பட் 10 crore உள்ளே இருக்குது, ஈக்குவல் டு ஆர் less than 10 crore. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய டோட்டல் ரிசிப்ட்ஸில் கேஷாக ரிசீவ் பண்ண ரிசிப்ட்ஸு 5%க்குள்ளே இருக்கணும், டோட்டல் பேமெண்ட்ஸில் கேஷ் பேமெண்ட்ஸ் less than 5%ஆக இருக்கணும். அப்படி இருந்தால் டேக்ஸ் ஆடிட் இஸ் நாட் ரெக்வயர்ட். அடுத்தது ப்ரொஃபஷன் அப்படிங்கும்போது கிராஸ் ரிசீட்ஸ் 50 lakhsக்கு மேலே இருந்தால் டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி. நெக்ஸ்ட் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன், பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன், பிஸ்னஸ் ப்ராஃபிட் 44AD செக்ஷன். இது யார் யாருக்கு அப்ளிகபிள்? ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், ரெசிடென்ட் HUF அண்ட் ரெசிடென்ட் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். டோட்டல் டர்ன் ஓவர் ஷுட் நாட் எக்ஸீட் 2 crore. டோட்டல் டர்ன் ஓவர் 2 கோடியை தாண்டி இருக்கக்கூடாது. அதோட அசசி செக்ஷன் 80 RRB 80 HSலேருந்து 80 RRB வரைக்கும் உள்ள டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி செக்ஷன் 10 WE டிடக்ஷனும் கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது. வேர் த அமௌண்ட் ஆர் அக்ரிகேட் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் இன் கேஷ். அமௌண்ட் ரிசீவ் பண்ணது அந்த ப்ரீவியஸ் இயரில் கேஷில் ரிசீவ் பண்ணது டோட்டல் கிராஸ் ரிசீவ்ஸ் அல்லது டர்ன் ஓவரில் 5%-ஐ தாண்டி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் ஆஃப் 3 crore வில் அப்ளை. இந்த 2 crore அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒருவேளை கேஷில் ரிசீவ் பண்ண ரிசிப்ட்ஸுங்கிறது கிராஸ் ரிசிப்ட்ஸ் டர்ன் ஓவரில் 5%-ஐ தாண்டலை அப்படின்னா 2 crore பதிலாக 3 crore அப்படிங்கிறது இங்கே அப்ளை ஆகும். ஸோ இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் அவங்களுடைய இன்கமாக எஸ்டிமேட்டட் இன்கம் எதை எடுத்துக்கிறது? அமௌண்ட் ஆஃப் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசிப்ட் ரிசீவ்டு பை அன் அக்கௌண்ட் பேயி செக் ஆர் அக்கௌண்ட் பேயி டிராஃப்ட் ஆர் ECS ஆர் எனி அதர் ப்ரிஸ்கிரைப்ட் எலக்ட்ரானிக் மோட்ஸ். இதன் மூலமாக அவங்க டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசிப்ட் ரிசீவ் பண்ணியிருக்கும் போது ப்ரீவியஸ் இயரில் அந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு 6% ஆஃப் சச் டர்ன் ஓவர் ஆர் ரிசிப்ட்ஸ் தான் எஸ்டிமேட்டட் இன்கமாக எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே தனியாக P&L இருந்து இன்கம் எடுத்து ஏதாவது அலவுடு டிடக்ஷன் டிஸ்அலவுட் டிடக்ஷன் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக அவங்களுடைய டர்ன் ஓவர் ஆர் ரிசிப்ட்ஸில் 6%-ஐ இன்கமாக எடுத்துக்கலாம். பட் அது குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைட் மோட்ஸில் ரிசீவ் பண்ணியிருக்கணும். ரிசீவ்டு பை அக்கௌண்ட் பேயி செக் ஆர் அக்கௌண்ட் பேயி டிராஃப்ட், ECS or any other prescribed electronic mode during the previous year or before the date of filing return of income. Income tax return file பண்ண வேண்டிய டியூ டேட்டுக்கு முன்னாடி கூட ரிசீவ் பண்ணியிருக்கலாம். பட் அது கேஷாக ரிசீவ் பண்ணாமல் இந்த ப்ரிஸ்கிரைப்டு மோடில் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அப்போ அவங்களுடைய டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசிப்ட்ஸில் 6% எஸ்டிமேட்டட் இன்கமாக எடுத்துக்கலாம். மற்ற கேஸ்லலாம் ஜென்ரலாக 8%. இப்போ கேஷாகவே இல்லாமல் ஃபுல்லாக ரிசீவ் பண்ண இந்த மாதிரி மோடில் ரிசீவ் பண்ண டர்ன் ஓவர் எல்லாத்துக்குமே 6%-ம், கேஷ் மாதிரி ரிசீவ் பண்ணதில் கேஷாக ரிசீவ் பண்ணதுலலாம் 8%-ம் எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். எனி அதர் கேஸ் 8% ஆஃப் சச் டர்ன் ஓவர் ஆர் ரிசிப்ட்ஸ். பட் கேஷாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் மோட்ஸில் ரிசீவ் பண்ணியிருந்தால் அந்த டர்ன் ஓவரில் 6% தான் எஸ்டிமேட்டட் இன்கம், மற்றபடி 8%. பர்சன் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் கமிஷன் ஆர் ஏஜென்சி பிஸ்னஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கொஸ்டினில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் எடுக்கிறதுனால அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம், டேக்ஸ் ஆடிட்டை மெயின்டைன் பண்ண வேண்டாம், டேக்ஸ் ஆடிட் கண்டக்ட் பண்ண வேண்டாம், அதெல்லாம் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது ப்ரொஃபஷனல் இன்கமுக்கான ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் செக்ஷன் 44ADA. இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் HUFக்கு உண்டு, அதர் தேன் LLP. அசசியுடைய கிராஸ் ரிசிப்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 50 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருந்திருக்கணும். பட் ஒருவேளை அவங்க ரிசீவ் பண்ண டோட்டல் கிராஸ் ரிசிப்ட்ஸில் 5%க்குள்ளே தான் கேஷில் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட் 75 lakhsங்கிறது அப்ளை ஆகும். சரி, இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் எடுக்கிறப்ப அங்கே இன்கம் எஸ்டிமேட்டட் இன்கம் எவ்வளவு? 50% ஆஃப் கிராஸ் ரிசிப்ட்ஸ். 50% ஆஃப் கிராஸ் ரிசிப்ட்ஸ் தான் எஸ்டிமேட்டட் இன்கம் செக்ஷன் 44ADA. அடுத்து 44AE பிஸ்னஸ் ஆஃப் பிளையிங், லீசிங், ஹையரிங், குட்ஸ் கேரியேஜ் வெஹிக்கிள். அந்த பிஸ்னஸில் பிளையிங், லீசிங் அண்ட் ஹையரிங் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ் அந்த பிஸ்னஸ் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கான ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் செக்ஷன் 44AE இருக்குது. இங்கே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அசசி மஸ்ட் நாட் ஓன் மோர் தென் 10 குட்ஸ் கேரியேஜஸ் அட் எனி டைம் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயரில் எந்த ஒரு சமயத்துலையும் 10 குட்ஸ் கேரியேஜஸ்க்கு மேலே அவங்க
ஓன் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் செக்ஷன் 44AE அவங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ இந்த குட்ஸ் கேரியேஜுடைய டைப்பை பொறுத்து, அந்த வெஹிக்கிளுடைய டைப்பை பொறுத்து இன்கம் கேல்குலேஷன் பண்ணணும். எஸ்டிமேட்டட் இன்கம். டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ். ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னு எடுத்துப்போம். ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னா என்ன? அதனுடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்டு 12,000 kg எக்ஸீட் ஆகியிருக்கும். அதை தான் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். அங்கே ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பெர் மந்த் அல்லது பார்ட் ஆஃப் த மந்த், ஒரு மந்தில் ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட அதுவுமே இதில் சேர்த்துப்பாங்க. பெர் மந்த் ஆர் பார்ட் ஆஃப் த மந்த் பெர் டன்னுக்கு 1000 rupees. 1000 rupees பெர் டன் ஆஃப் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் ஆர் அன்லேடன் வெயிட். ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் இல்லாமல் மற்ற வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் பெர் மந்த்துக்கு 7,500. இது பெர் மந்த்துக்கு 7,500, பட் இது பெர் மந்தில் பெர் டன்னுக்கு 1000 அப்படின்னு கேல்குலேஷன் பண்ணணும். இன்கம் ஷால் பி கேல்குலேட்டட் ஃப்ரம் த மந்த் வென் அசஸி அக்வயர்ட் த ப்ராப்பர்ட்டி. அந்த அசஸியை அவர் வாங்கிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத இங்கே கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேல்குலேட்டட் ஃப்ரம் த மந்த் வென் த அசஸி அக்வயர்ட் த ப்ராப்பர்ட்டி வெதர் இட் ஹாஸ் பீன் புட் டு யூஸ் ஆர் நாட். அசஸி ஒரு வேலை வேணும்னா இதை விட ஹையர் இன்கம் கூட டெக்ளரேஷனும் கொடுக்கலாம். அடுத்தது கேஷ் கிரெடிட், அன்எக்ஸ்பிளைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அன்எக்ஸ்பிளைன்டு மணி, அமௌண்ட் borrowed ஆர் ரீபெய்ட் ஆன் ஹுண்டி அதர்வைஸ் தேன் த்ரூ அன் அக்கௌண்ட் பேயி செக். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரிவிஷன். சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சோர்ஸ் அவங்க என்னென்னு காமிக்க முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி அன்எக்ஸ்பிளைன் மணி, இதுக்கு எல்லாத்துக்குமே அதே மாதிரி அமௌண்ட்டை பாரோ பண்ணது, ரீபே பண்ணது, இது எல்லாமே அக்கௌண்ட் பே செக் இல்லாமல் வேறு மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸுக்கு எல்லாமே ஷார்ட்டாக அதுக்கான டேக்ஸ் ரேட் மட்டும் இங்கே பார்ப்போம். 60% ப்ளஸ் சர்சார்ஜ், 25% சர்சார்ஜ் ப்ளஸ் செஸ் வித்தவுட் கிவிங் எஃபெக்ட் டு எனி டிடக்ஷன். இதுக்காக ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிடக்ஷன் எதுவுமே கிடைக்காது. ஆர் அலவன்ஸ் ஆர் செட் ஆஃப் எனி லாஸ், எந்த ஒரு லாஸும் இதில் செட் ஆஃபும் பண்ண முடியாது. இது செக்ஷன் 115 BBE. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் இன்கமும் பிஸ்னஸ் இன்கமும் கலந்துருக்கும் போது பிஸ்னஸ் இன்கம் பார்ட் என்ன, அக்ரிகல்ச்சரல் இன்கம் பார்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். டீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டீ. இப்போ இதில் அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸம்ப்டட். இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்கம் இந்த டோட்டல் இன்கமில் 60% அக்ரிகல்ச்சரல் இன்கம், டாக்ஸபிள் இன்கம் பிஸ்னஸ் இன்கம் 40%. டாக்ஸபிள் இன்கம் 40%. ரப்பர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரப்பர். அக்ரிகல்ச்சரல் இன்கம் 65%, பிஸ்னஸ் இன்கம் 35%. அடுத்தது காஃபி க்ரோன் அண்ட் க்யூர்டு பை செல்லர். காஃபி பிஸ்னஸ்ஸு, பட் அந்த காஃபி பிளான்ஸை க்ரோ பண்ணுறாங்க, க்யூர் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு மட்டும்தான் பண்ணுறாங்கங்கும்போது அக்ரிகல்ச்சரல் இன்கம் பர்சன்டேஜ் கூட இருக்கும் 75%. பிஸ்னஸோடைய பார்ட்டு 25% தான் அந்த இன்கமில் எடுப்போம். பட் அதுலேயே இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறாங்கங்கும்போது பிஸ்னஸ் இன்கம் கூடும், அக்ரிகல்ச்சரல் இன்கம் கம்மியாகும். காஃபி க்ரோன், க்யூர்ட், ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட் அப்படின்னா அங்கே அக்ரிகல்ச்சரல் இன்கம் 60%, பிஸ்னஸ் இன்கம் 40% எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் PGBPயில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.